இருந்த ஆசிரியர் வேலையை இனி ஒரு அனிதா சாகக்கூடாது, இனி ஒரு பிள்ளை தற்கொலை செஞ்சு மரணிக்க கூடாது, அது எது கிடைக்கலனாலும் சரி, இனி ஒரு பிள்ளை உயிரை மாச்சிக்க கூடாது, பாலியல் வன்கொடுமையிலிருந்து இந்த சமூகத்தை எப்படியாவது மீட்கணுமேன்னு சொல்லி இருந்த அரசு ஆசிரியர் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு நான் சமூக களத்துக்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆகுது. இருந்திருந்தா மாசம் ₹1,00,000 சம்பளத்தை வாங்கி கொண்டு என்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருந்திருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் அதை விரும்பல. இந்த இருமல் வெள்ள நிவாரண பணி ஆரம்பிச்சு ஒரு 5வது நாள் இருக்கும். சிஃபாமிஸ் கூட ஏரல் உமரிக்காடுன்னு 4-5 ஊர்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரியான இன்ஃபெக்ஷன்ஸ். ஏன்னா தண்ணி பூரா 7 நாள் தேங்கி இருந்து சாக்கடை கலந்து பலவேறு நோய்கள் பரவி பல பிரச்சனைகள். அவங்களும் இருமிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்க கொஞ்சம் சரியாகி நான் பார்க்குறேன். அப்போ பேசும்போதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை இருமல் வந்துட்டே இருக்கும், அதோட பேசிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது கிளம்புனது தான். ஒரு 25 நாள் ஆயிடுச்சு சரியாக. ஆனால் இன்னும் சரியாகலை. எல்லா விதமான வைத்தியங்களையும் செஞ்சு பார்க்குறோம். அல்லாஹ் என்ன நினைக்கிறான், இதன் வழியாக பல நன்மைகளை நமக்கு தரணும்னு நாடலாம், இதன் வழியாக பல மன்னிப்புகளை நமக்கு வழங்கணும்னு இருக்கலாம். இருமல் நிற்க மாட்டேங்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டு கடந்து 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 அதோடு பேசிக்கொண்டு பரப்புரையை செஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கையேந்துனா 10 விரல் தான் இருக்கு அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை ஒரே நாள்ல பெஞ்சு முடிக்குது தூத்துக்குடி மாவட்டத்துல. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க பெரிய மழை வந்துச்சுங்க, பெரிய வெள்ளம் வந்துச்சுங்க அப்பங்க அப்படின்ட்டு. இந்த ஜெனரேஷனுக்கெல்லாம் இப்படி ஒரு மழையும் தெரியல, இப்படி ஒரு வெள்ளமும் தெரியல, யாரும் பார்க்கல. நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி சென்னையில 400 மில்லிமீட்டரா மழை பதிவானதுக்கே தாங்க முடியல. சென்னை உருண்டுருச்சு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே முடியலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி கிட்டத்தட்ட 1000 மில்லிமீட்டர் மழை. சரியான கடுமையான பாதிப்பு. அந்த நேரம் பார்த்து நான் காயல்பட்டினத்தில் இருக்கிறேன். அடுத்த நாள் நெட்டு கட் ஆகும்னோ, அடுத்த நாள் கரண்ட் கட் ஆகும்னோ, இதெல்லாம் திரும்ப நமக்கு வந்து சேர்றதுக்கு 5 நாள் ஆகும்னோ கொஞ்சம் கூட தெரியல. ஈவன் மளிகை ஜாமான் கூட யாரும் வாங்கி வச்சுக்கறல. போதுமான அளவுக்கு காய்கறிகளையோ எதையுமோ வாங்கி வச்சுக்கறல. ஏன் தெரியுமா? அதெல்லாம் அந்த அளவுக்கு மழை பெய்யாதுங்க. வரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒவ்வொரு தடையும் மழையா வருது? அதெல்லாம் மழை வராது, பார்த்துக்கலாம். நாங்க என்ன மனநிலையில இருந்தோமோ அதே மாதிரிதான் அந்த ஆத்தங்கரையில இருந்த மக்களும் இருந்திருக்கிறாங்க. வராது, பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் அறிவிப்பு சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வரவா செய்யுது. இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட ஃப்ரிட்ஜ், இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட வாஷிங் மிஷின், டிவி, எவ்வளவு ஒரு எலக்ட்ரிக்கல் பொருட்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வாங்கினோம். அதெல்லாம் விட்டுட்டு எப்படிங்க போறது? நல்லா கவனிச்சிங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஓரளவுக்கு வசதி வாய்ப்புல இருக்க மக்களுக்கு இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறலாம் போயிருச்சுனாலும். ஆனா கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மக்கள் ஒரு டிவி வாங்குறதுக்கு 1 வருஷம் பிளான் பண்ணணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 1.5 வருஷம் பிளான் பண்ணணும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு 2 வருஷம் பிளான் பண்ணணும், ஒரு அயன் பாக்ஸ் வாங்கணும்னா கூட 1 மாச சம்பளத்துல ஏதாவது சேர்த்து வச்சாதான் ஒரு நல்ல அயன் பாக்ஸ் வாங்க முடியும். இந்த நிலைமையில பரிதவிப்புல இருந்தவங்க எப்படிங்க இந்த உடைமைகளை விட்டுட்டு போறதுன்னு இருந்தவங்க தான் கழுத்து அளவுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க பல இடங்கள்ல. பிறகு அவங்களை எல்லாம் காப்பாத்தி மாடி வீடுகளுக்கோ உயரமான இடங்களுக்கோ கொண்டு போய் உயிர் சேதம் இல்லாமல் பாதுகாக்கிறது பெரிய சவாலா இருந்துச்சு. அப்படிங்கிறது எங்களுக்கு 4 நாள் கழிச்சு தான் தெரியும். 4 நாளும் எந்த நெட்டும் கிடையாது, சுத்தி இருக்க ஊர்ல இருந்து எந்த அப்டேட்டும் கிடையாது.
கிடையாதுன்னா ஆத்தூர் பாலம், முக்காணி பாலம் எல்லாம் உடைஞ்சு முற்றிலுமாக காயல்பட்டினம் திருச்செந்தூர் பகுதிகள் அப்படியே துண்டிக்கப்படுது. எந்த வண்டியும் உள்ள வர முடியாது, எந்த லோடும் உள்ள வர முடியாது, ஒரு வண்டி உள்ள வர முடியாது, ஒரு சைக்கிளை உள்ள அனுப்பல, ஒரு மனுஷன் தனியா நடந்து வர முடியாது. ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸ்ல தண்ணி வந்துகிட்டு இருக்குது. உள்ள போனா அப்படியே கவுந்துட வேண்டியதுதான். ஜேசிபி வந்து ஜேசிபி கவுந்துருச்சு. நம்ம எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய ஒரு வண்டி ஜேசிபி. அந்த ஜேசிபியே கவுத்திருச்சுன்னா அந்த தண்ணி ரோட்டுல எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிலையில நம்ம காயல்பட்டினத்துல எங்களுக்கு அடிக்கடி உதவி செய்யக்கூடிய, நாங்கள் ஒரு சகோதரராக அழைத்து பயணிக்கக்கூடிய அபுசாலிக் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அவங்கள அணுகுறோம். ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களுடைய வண்டி ஒரு இடத்துல முங்கிருச்சு, ஆம்புலன்ஸ் எடுத்துட்டாங்க. நீங்க ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறீங்களே, ஏதாவது செய்ய முடியுமா? அவங்ககிட்ட உதவி கேட்கிறோம். எதுக்கு அப்படின்னா, வெள்ளம் கரண்ட் கட்டுன்னு சொன்ன உடனே மொத்த நாள் பொள்ளாச்சியில இருந்து நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் அல் ஹாஃபில் காரி சையத் முகமது அவர்கள் அங்க இருந்து 1000 பிரெட் அனுப்புறாங்க. டே 1 வந்து முக்காணியில நிக்குது, உடஞ்சு ரோடு ஃபுல்லா தண்ணி ஓடுது, எந்த வண்டியும் உள்ள அனுப்பல. பழைய காயில ஒரு வண்டி நிக்குது, 2 லோடு வந்துருச்சு. 1000 பிரெட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெட்ஷீட்டு, பிரெட்டு, பன்னு, மெழுகுத்திரி, அவசரத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்ட்டு ரெயின் கவர் உட்பட இன்னொரு லோடு ஃபுல்லா. வண்டி ரோட்டை தாண்டி வர முடியாது, ஒரு ஆளையோ சைக்கிளையோ அனுப்ப முடியாது, ஜேசிபி கவுந்துருச்சு. இந்த நிலைமையில அபுசாலிக் சகோதரர் அவங்களோட ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இன்னொரு 4 டிரைவர்களை கூட்டிட்டு போறாங்க. எப்படியாவது வேற வழியில போய் திருநெல்வேலி வழியா வர முடியுமாங்கிறதெல்லாம் பார்த்து 24 மணி நேரத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு உதவி, அல்லாஹ்வோட நேரடியான உதவி. உள்ள ஆம்புலன்ஸ்ல ஏறி துணிச்சலா போறாங்க. ரோட்ல தண்ணி ஃபோர்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள ஆம்புலன்ஸ்ல 2 பேஷண்ட் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய, கடுமையான உடல்நல பாதிப்புல இருக்க 2 பெண்கள் ஆம்புலன்ஸ்குள்ள இருக்காங்க. திருநெல்வேலியில அட்மிட் பண்றது கூட்டு போறாங்க. அங்க இருந்து 2 பேரை ஏத்திட்டு வராங்க. போனா ஆம்புலன்ஸ்குள்ள தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு, முட்டிக்கால் வரைக்கும் ஆம்புலன்ஸ்குள்ள தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை கற்பனை செஞ்சு பாருங்க. வண்டியை தள்ளுது தண்ணி. பீச் கிட்ட போனா டவர் கிடைக்குதுன்னு சொன்னோடனே பீச் கிட்ட ஓடுறோம். அவங்க இணைப்பை பிடிச்சி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, வண்டி எங்க வந்துருச்சு, வந்துருச்சா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள லோட கொண்டு வந்துருவீங்களா? ஏன்னா ஏற்கனவே 24 மணி நேரமா கொண்டு வந்த டிரைவர் அங்க கிடக்காரு, வர முடியல. ஆம்புலன்ஸ்ல முட்டிக்காலுக்கு மேல தண்ணி வந்துருச்சு. அப்ப சகோதரர் சொன்ன வார்த்தை, லதா உயிர் பயம் வந்துருச்சு. இந்த வார்த்தையை 20 தடவை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவங்களுக்கு பதட்டம், என்ன சொல்றோம்னு தெரியல, விளங்கல, எப்படியாவது தாண்டி வந்தாகணும். வந்துட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். வந்த பிறகு நம்ம இணைப்புல அத்தனை முறை அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரல. அவ்வளவு தூரம் அந்த 4 பேரும் சேர்ந்து 1000 பிரெட் பாக்கெட்டை 1 மணி ராத்திரி கொண்டு வந்து இறக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், இதே இடத்துலதான் இறக்குறாங்க. அந்த 1000 பிரெட்டை கொண்டு போய் 5 ஆட்டோவை அமர்த்திக்கிட்டு 5 டீமை போட்டு 5 ஏரியாவுக்கு போங்கன்னு சொல்லி கொண்டு போறோம். எவ்வளவு ஏழைகள் தெரியுமா, எவ்வளவு வயிறுகள் தெரியுமா. பணக்காரங்களா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு பிரெட் கிடைக்கல. அவங்க பிரெட் தான் சாப்பிடுவாங்களா எப்போதும், அவங்களுக்கு பிரெட் கிடைக்கல. ஏழைகள் பால் பாக்கெட் கிடைக்கல, வீடு ஃபுல்லா தண்ணி, பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் எதுவும் கொடுக்க முடியல, டீ குடிச்சு பழக்கப்பட்ட பெரியவங்க கொடுக்க முடியல. எத்தனை வயிறுகளுக்கு உணவு இல்லாமல் இருந்த பொழுதுல அந்த 1000 பிரெட் பாக்கெட் உயிரை ஊற வைக்கிற உணவாக இருந்துச்சுன்னு கண்ணு முன்னாடி பார்த்தோம். சாதாரண நாள்ல அந்த பிரெட் மதிச்சதே கிடையாது. இறைவன் மிகப்பெரியவன். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண டீம்
நம்ம காயல்பட்டினத்துல பெண்கள் பாதுகாப்பு குழுவின் சகோதரிகள், பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய சகோதரிகள், அவ்வளவு பேரும் பெண்கள். ஆளுக்கு ஒரு வண்டியை எடுத்து ஆட்டோவை வர வச்சு ஏறி பிரெட் பாக்கெட்டுகளை கொண்டு போய் வீட்டு வேலையை முடிச்சு வச்சுட்டு வர வேண்டிய சூழல்ல இருந்த பெண்கள் இன்னும் நிறைய பேர். இந்த பணியை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அடுத்த லோடு வந்துருச்சு. அடுத்த லோடு எடுத்து வச்சோம்னா இந்த அறையே நிறைஞ்சு கிடக்கு. அதை பூரா பிரிச்சு கவர்களை போட்டு எல்லா வீட்டுக்கும் கொடுத்து விட்டு அப்படிங்கிறதுக்குள்ள அடுத்த 24 மணி நேரம் முடிஞ்சு. இதை எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்னா வீடியோவா எடுத்து போடுறேன். பேருக்காகவா, புகழுக்காகவா, நமக்கு பெரிய மீடியா வெளிச்சம் கிடைச்சு அப்படியே நம்ம கோபுரத்துல ஏறிடுவோம் அப்படிங்கிறதுக்காகவா, எதற்காக வீடியோக்களாக பதிவிடப்பட்டது? இதை பார்த்து இன்னும் யாராவது உதவி செய்வாங்களே? இன்னும் ஒரு 10 குடும்பத்துக்கு உதவி செஞ்சிட முடியுமே. காயல்பட்டினத்துல யாருமே இறங்க முடியாத இடம் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அவ்வளவு தண்ணி. அந்த தண்ணியான ஏரியாவுக்கு பேரே குளம் சாஹிபு தம்பி தோட்டமா. அந்த ஏரியா ஃபுல்லா குளம். தலை அளவுக்கு தண்ணி நிக்குது, இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது. அதற்குள்ளாக 20 பெண்மணிகள் இறங்குறாங்க. மாஷா அல்லாஹ். உள்ள பாம்பு இருக்குமா, பூரா இருக்குமா, தேள் இருக்குமா, நண்டு இருக்குமா, நட்டுவாக்களி இருக்குமா, ஓனா இருக்குமா, உடைக்கா இருக்குமா? கடுமையான பாதிப்பு. அங்க இருக்கிறவங்களே பயப்பட்டு உள்ள இறங்காம இருக்கிறாங்க. ஆனால் இந்த 20 பேரும் எதை குறித்தும் பயப்படாம பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள், ஆலிமாக்கள் உள்ள இறங்கினாங்க. முன்ன பின்ன வெள்ள நிவாரண பணிகள்லயோ தண்ணிக்குள்ளேயோ இறங்கின எந்த விதமான முன் அனுபவம் எனக்கும் கிடையாது. கூட இறங்கின 20 சகோதரிகளுக்கும் கிடையாது. எல்லாம் இறங்கினாங்க. இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்களுக்கெல்லாம் என்ன மனசு நிறைஞ்சிச்சுன்னு தெரியாது. நம்ம கொடுத்த சாமான்ல, சாப்பாட்டுல, தேவையான பொருட்கள்ல அவங்க கேட்டது என்ன தெரியுமா? நம்ம கிட்ட பெருசா அதையும் கேட்கல, வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்கல, மெழுகு திரியும் தீப்பெட்டியும் வேணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரண நாள்ல சாதாரண ஒரு சாம்பாரை போட்டோம்னா சாம்பாராக்கும். இதை யார் திங்கிறது? ஒரு கறிகிரி இல்லாம, எறா இல்லாம, சொரா இல்லாம என்னத்தை நீங்க ஆக்கி போடுறீங்க அப்படிமோ. ஆனால் எவ்வளவு தாக்கம் இருந்திருந்தால் மெழுகுதிரியும் தீப்பெட்டியும் தான் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு வாரமாச்சு கரண்ட் வந்து. 7 மணி ஆனா இருட்டிரும், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில பகலுமே சில வீடுகள் இருட்டாரு, வெளிச்சம் இல்லாம. இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஆனா அவ்வளவு வாலண்டியர்ஸ். அடுத்து திருவண்ணாமலை சேத்பட்டில் இருந்து ஒரு சகோதரர் பெரியப்பா சீரியஸான கண்டிஷன்ல கிடக்குறாரு. வஃபாத்துங்கிற செய்தி இப்பயோ எப்பயோ வரலாம்ங்கிற நிலைமை. ஆனா அங்க இருந்து ஒரு 2000 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு 2000 ஆப்பிளை எடுத்துக்கிட்டு, அரிசி, பருப்பு, மக்களுக்கு தேவையான அத்தனையும் ஒரு பெரிய லாரியில் அடுக்கி கொண்டு ஒரு 7 பேர் வராங்க. வந்து காயல்பட்டினத்துல இறங்கி சாமானை இறக்கிட்டு அவங்க இறங்கி எங்கேயும் போய் நைட்டு தங்குறதுக்கு இடம் எங்களால தர முடியல. ரோட்லயே தங்கினாங்க, ரோட்லயே தூங்கினாங்க. காலைல 7 மணிக்கு தான் நாங்க அவங்கள போய் சந்திக்கிறோம். அந்த ஜாமான பூரா இறக்குறாங்க. அவங்களே ஆள் வச்சு 7 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களே போய் இறக்குறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், பெரியப்பா என்னாச்சு? வஃபாத் ஆயிட்டாங்கன்னு செய்தி வந்துருச்சு. நீங்க திருப்ப போயிட முடியுமா? போக முடியாது. கடைசியாக முகத்தை பார்க்க முடியாது. ஆனாலும் பரவாயில்லை, இவ்வளவு தூரம் நீங்கெல்லாம் சேர்ந்து, பெண்கள்லாம் சேர்ந்து வேலை செய்றீங்க, எங்களால முடிஞ்ச எதையாவது உங்க இடத்துல ஒப்படைச்சிட்டு போகணும்னு வந்தோம்னு அந்த 7 பேர் வந்தாங்களே. பெரியப்பாவோட வஃபாத்துங்கிறத தாண்டி, கடைசியா இனி முகம் பார்க்க முடியாதுங்கிறத தாண்டி, இந்த தியாகங்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எத்தனை 1000 குடும்பங்களுக்கு கொடுத்துருப்போம். எடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஆப்பிள், வாழைப்பழம், காய்கறிகள் வந்துகிட்டே இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து நம்ம பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் நம்ம சகோதரி ஜாஸ்மின், அவங்க ஒரு பெரிய லாரியில வீட்டுக்காரரோட சேர்ந்து, எந்த உதவியும் இல்லை, கடன் கட்டி கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, எல்லார்ட்டையும் சேர்ந்து கேட்டு நிதியை திரட்டி ஃபண்ட்ரைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லாரி நிறைய சாமானை ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. அவங்க 7 பேர் கூட வந்தாங்க. அந்த மாதிரியான சப்போர்ட் இவங்களுக்கு கிடையாது. கணவன் மனைவி மட்டுமே ஏற்றிருக்காங்க அத்தனை மூட்டையும்.
அவளுக்கு முதுகு தண்டு பூரா வலி, ஆப்ரேஷன். அதை தாண்டி அந்த வேலையை நைட்டெல்லாம் செஞ்சு நைட்டோட நைட்டா வண்டி எடுத்துக்கிட்டு என் குழந்தை இறக்குறாங்க. எடுக்க அரிசி, பருப்பு, மளிகை ஜாமான், பால் பவுடர், பழங்கள், காய்கறிகள், பெட்ஷீட்டுகள் 10 நாள்ல எங்களால கொடுத்து முடிக்க முடியல. அப்பதான் ஆத்தூர்ல, வடக்காத்தூருங்கிற பகுதிக்குள்ள தைக்கா தெரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சகோதரிகள் கூட்டு போறாங்க. சுபாமிஸ் அங்க நம்ம பசியாற்றும் திட்டம் கோஆர்டினேட்டரா இருக்கக்கூடிய சகோதரி சையதலி ஃபாத்திமா எல்லாம் வந்து வராங்க. அவங்க பிறந்து வளர்ந்த தெருன்னு கூட்டிட்டு போறாங்க. ஒன்றும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியலைங்கிறது தான் அன்னைய நிலைமை, என்னோட மனநிலை. பச்சை புள்ள அப்பதான் பிறந்திருக்கு வீட்டுக்குள்ள, வெளியே ஒரு பாம்பு அடிக்கிறாங்க. தண்ணி இன்னைக்குதான் தண்ணி வடிஞ்சிருக்கு, பாதி தண்ணி இன்னும் வடியலை. இந்த நிலைமையில அங்க இருந்த விஷயங்கள், வீடெல்லாம் உடஞ்சிருச்சு, 2-3 வீடு இடிஞ்சிருச்சு, வீடு ஃபுல்லா அழிஞ்சிருச்சு, பாத்திரங்கள்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு. 7 நாள் சேர்ல அப்பி பாத்திரத்தெல்லாம் குப்பையா வெளியே தூக்கி போட்டுருக்காங்க. இனி அதை யூஸ் பண்ண முடியாது. எந்த கேஸ் ஸ்டவ்வும் வேலை செய்யல. பெரும்பாலும் 7 நாள் கழிச்சுதான் உங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ங்கிற மாதிரியான நிலைமைகள் பல இடங்கள்ல. 3 நாளா தண்ணி வடியல வீட்டுக்குள்ள. தண்ணி வடியலன்னா சும்மா தரையில இல்ல, மேல 8 அடிக்கு தண்ணின்னு இருக்கு. அந்த அடையாளத்தை காட்டுறாங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அப்போ என்ன வேணும், இவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கும்போது ஷிஃபாமிஸ் சொல்றாங்க, அடுத்த கட்டமா அரிசி பருப்புங்கிறத தாண்டி உங்களுக்கு பாத்திரங்கள் வேணும். உடனே பதிவு போடுறோம் பாத்திரம் வேணும்னு. வழுதூர்ல இருந்து ஒரு சகோதரர் அங்க ஜமாத்துல இருந்து எல்லாரும் பேசி எங்ககிட்ட வந்து கேட்டாங்க என்னென்ன வேணும். 4 தட்டு, 4 டம்ளர், 4 கரண்டி, ஒரு சோறாக்குற குண்டான், ஒரு குழம்பு வைக்கிற குண்டான், ஒரு பால் காய்ச்சுற பாத்திரம், ஒரு வாளி, மக்கு, அரிசி அடுக்குறோம். ஒரு செட்டு 3000 ரூபாய். 3000 ரூபாய் பெருமானம் உள்ள பாத்திரங்கள் ஒரு செட்டு. 250 செட்டு, 8 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சாமான கொண்டு வந்து இறக்குறாங்க. அவருக்கு இப்பதான் இதய அறுவை சிகிச்சை செஞ்சு ஹார்ட் ஆபரேஷன், ஆன்ஜியோ, அதனால 2 நாள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து இறக்கி விட்டு போறாரு. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் எங்கெங்க பாப்பீங்க? கொடுத்த ஆட்கள் எந்த விளம்பரத்தையும் தேடிக்கொள்ளல. கொடுத்துட்டு சகோதரி உங்களை நேரில் பார்க்கணும்னு நினைச்சோம், பார்க்க முடியல, போன்ல பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கூலியை இறைவன் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆத்தூர் தைக்கா தெருவில் வந்து கேஸ் ஸ்டவ் கொடுக்கணும்னு போய் வீட்டுக்கு கேஸ் ஸ்டவ் கொடுக்க போயிட்டோம். சகோதரி சொன்னாங்க, எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுன பர்வீன் ஆட்டோ, அந்த பல்கீஸ், அவங்க வீடே முங்கி கிடக்கு. எங்க கூட வந்தால தைக்கா தெருவை பார்த்தால ஒரே அழுக. எல்லாம் ஸ்டவ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். வந்து துணி இல்லை, எல்லாம் வந்து இருக்கிற துணியில பாதி துணியை கொடுங்க, பழைய துணியை கொடுங்க, காஞ்ச துணியை நல்ல துணியை கொடுங்க. பாத்திரம் இல்ல, வீட்டுல இருக்க பாத்திரத்துல ஒரு காவாசி பாத்திரத்தை கொடுங்க, நான் என் வீட்டு ஸ்டவ்வை கலத்த போறேன், கேஸ் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஒரு ஆதங்கத்துல. இந்த பர்வீன் ஆட்டோ என்ன பண்ணா, போய் அழுதுகிட்டே போய் மொதல் ஸ்டவ்வை வாங்கிட்டு வந்து என்னோட பொருளா இந்த மக்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன்னு அழுதுகிட்டே கொடுத்துட்டு போயிட்டேன். இல்லாதவள், கஷ்டப்படுறவங்க, ராத்திரியும் பகலுமா ஆட்டோ ஓட்டுகிற ஒரு பெண் எப்படியெல்லாம் உடம்பு வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு ஸ்டவ் தைக்கா தெருவுக்கு போயிருக்கு. சுபஹானல்லாஹ். அவங்களோட துவா ஒவ்வொரு நாளும் இந்த பெண்ணுக்கு வந்து சேரும். அவங்களோட பிரார்த்தனை இந்த பெண்ணுக்கு வந்து சேரும். அவங்க நல்லா இருப்பாங்க. இப்படி தொடங்கி யார் யாரோ எங்கெங்கயோ இருந்து உதவி செஞ்சாங்க. அந்த தெருவுக்கு வாக்கு தந்தது மாதிரி 80 ஸ்டவ் கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் புது கேஸ் ஸ்டவ் கொடுத்தோம். சுபஹானல்லாஹ். கொடுத்துட்டு அங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் கண்ணீரோட வராரு. எங்க இருந்து? கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல இருந்து என்னை தேடி காயல்பட்டினத்துல வந்து கிட்டத்தட்ட 3 அல்லது 4 லட்சம் பெருமானம் உள்ள சாமான இறக்கி தராரு. அரிசி பருப்பு, ஒரு மளிகை சாமான் கிட்டோடைய விலை 1500 ரூபாய். 10 கிலோ அரிசி. நான் குறைச்ச மதிப்பீட்டுல சொல்றேன், 5 லட்சமா கூட இருக்கும். வந்து இறக்கி தந்துட்டு அவர் கஷ்டப்படுற நிலைமையில இருக்கவர் தான். பலர்கிட்ட சொல்லி ஃபண்ட்ரைஸ் பண்ணி பெண்கள்லாம் சேர்ந்து வேலை செய்யறாங்க. நம்ம எப்படிங்க சும்மா இருக்கிறது? எதையாவது ஒண்ணு செஞ்சு நன்மை சம்பாதிக்கணுமே, அல்லாஹ்ட்ட நல்ல பேர் வாங்கணுமே, அல்லாஹ்வுக்காக செய்யணுமே. குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு,
அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்து பர்வீன் கேப்ஸ் அவங்களுடைய உதவிகளுக்கு அடுத்து இந்த ஜாமானெல்லாம் இறக்கி அடுக்கும்போது எங்களுக்கு உதவிக்கு ஒருத்தர் கூட வந்தார். ஒரு ஏற்கனவே இதே அறுவை சிகிச்சை செஞ்சவர் ஷாகுல் ஹமீத். அந்த மாதிரி இதே அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு எங்களோட வந்து உட்காந்து மூட்டை மூட்டையா இருந்த அரிசியை பிரிச்சு எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குற அளவுக்கு ஒரு டீமை போட்டு பிரிச்சு வந்தவர். எங்களோடய 3 நாள் இருந்தார். தண்ணிக்குள்ள இறங்கினாரு, ஓடினாரு, பக்கத்து கிராமத்துக்கு வந்தாரு, பக்கத்து ஊருக்கு வந்தாரு. அவ்வளவு தூரம் கடுமையான வேலைகள் யாருங்க செய்வா அந்த காலத்துல? யார் செய்வா? ஆனால் அந்த வயதான மனிதர் எங்களுக்காக கூட வந்து இருந்து அவ்வளவு தூரம் செஞ்சாரு. அவருக்கு எங்களுடைய துவாக்கள். ஆத்தூருக்கு போங்கன்னு சொல்லி காய்கறி எல்லாம் கொடுத்து நாங்க சுனாமி நகர்ல நிக்கிறோம். அங்க இருந்து சுனாமி மாதிரி செய்தி வருது. ஒரே அழுக. என்ன பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா கூட போன சகோதரி, பேச்சு மூச்சு இல்லாம. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்ன பெரிய சத்திய சோதனைனா நெட் கனெக்ஷன் இல்லை, போனை கனெக்ட் பண்ண முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கெல்லாம் ஒரே பதட்டம். அப்புறம் இப்படி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி என்னாச்சு ஏதாச்சுங்கும் போது அல்லாஹ் லேசாக்கனா அந்த சகோதரிக்கு உடல்நலம் சரியில்லை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பக்கத்தூருக்கு போகணும், அங்க இருக்க சகோதரிகளுக்கு உதவி செய்யணும். நாள் பூரா வெயில்ல கிடந்தாங்க. நாள் பூரா சாப்பிடல யாரும். என்ன கிடைச்சிச்சோ அதை சாப்பிட்டுக்கிட்டு நாள் பூரா வெயில்ல இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு சாமானியம் அடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய இடம் இல்லைங்க. அவ்வளவு மக்களுடைய கருணை. எங்கெங்க இருந்தோ, எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தோ இந்த சகோதரிகள் அவ்வளவு தூரம் இருந்து, கரண்ட் இல்லை அந்த இடத்துல, இருட்டோட அந்த சாமானை பாதுகாக்கணுமேன்னு சொல்லி 8-9 மணி வரைக்கும் நாங்க ஒரு பக்கம் களத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க சில சகோதரிகள் அந்த இருட்டுக்குள்ள இந்த ஜாமான்களை பாதுகாத்துக்கிட்டு பெரிய 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 அத்தாட்சிகளை இறைவன் காட்டினான். பிறகு அந்த சகோதரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிபி சுகர் ஏதோ சம்திங் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப லோவாயிருச்சு, ட்ரிப் போட்டு எல்லாம் சரியாக்கிட்டோம் அப்படின்னு அப்படி மயக்கம் போட்டு விழுந்து உயிரை அடமான வச்சு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதுதான் ஏரலுக்கு, தெற்கு மரந்தலைக்கு, ஆத்தூருக்கு, ஒவ்வொரு கிராமங்களுக்கு, தூத்துக்குடிக்குன்னு வந்து சேர்ந்த பொருட்கள் எல்லாமே. அதுக்கடுத்து திருச்சியிலேருந்து ஒருத்தர் வரார். தன்னோட கடையிலிருந்து எல்லா சாமானையும் தூக்கிட்டார். நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஜாமான் கிடையாது. அவ்வளோ டிஷர்ட்டு, அவ்வளவு ட்ரௌசர், என்னென்ன இருக்கோ. அவங்க அண்ணன் செருப்பு கடை வச்சுருந்தார். எல்லா செருப்பையும் தூக்கிக்கிட்டு வந்து இங்கே இறக்கிட்டு எல்லாம் எங்களுக்கு தருவான். இனி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சாமான ஆண்டவன் தருவான்னு கஷ்டப்பட்டு லோடு வச்சிருந்த அத்தனை லோடையும் கொண்டு வந்து இறக்கி குடிச்சிட்டு போயிட்டாங்க. 1000 டிஷர்ட் 1000 ட்ராக் இருக்கும். அவங்களும் அப்படிதான், உடம்பு சரியில்லாம 1000 டிஷர்ட்டு 1000 ட்ராக்ஸை கொண்டு வந்து வண்டி கிடைக்காம, ஓட்டுறதுக்கு டிரைவர் கிடைக்காம அவரே வண்டியை ஓட்டி வந்துக்கிட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்தார். உங்களை பார்த்து பேசணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசைங்க. அப்புறம் அந்த சின்ன பையன்கிட்ட பேசி அவனுக்காக துவா செஞ்சு அமுச்சு விட்டோம். இவர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்தது தான் இந்த உதவிகள். இவ்வளவு பேரும் எங்கெங்கோ இருந்தோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாலும் என்னுடைய காயல்பட்டின சகோதரிகள் இல்லை என்றால் இது எதுவுமே நடந்திருக்காது. அவங்களுடைய பேர் யாருக்குமே தெரியாது. நானாவது நான் செய்யறது இன்னார் மூலமாக செய்யறாங்கன்னு என் முகம் வெளியே தெரியுது. எனக்கு நன்மை மிக குறைவு. ஆண்டவனிடத்துல எதையுமே எதிர்பார்க்காம, பேர் வெளியே தெரியாம 50,000 ரூபாய் காசை கொடுத்துட்டு என் பேரை எதுலையும் போட்டக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் வேற. என் பேர் எதுலையும் போட்டக்கூடாது. நீங்க பதிவு போட்டீங்க, ஒரு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுல வெளிச்சமே தெரியாத அளவுக்கு பேர் எழுதி விளம்பரம் செய்யற ஆட்களுக்கு மத்தியில லட்சக்கணக்கான பணத்தை திரட்டி கொடுத்து அளவிடவே முடியாத அளவுக்கு சேவைகளை செய்த சகோதரிகள், எங்க பேரை எதுலையுமே சொல்லாதீங்க, எங்க படத்தை எதுலையுமே போடாதீங்க,
சுபஹானல்லாஹ். இப்படியான ஆட்கள்லாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி பிரச்சனை சரியாகுது. பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்படுறேன். இறைவன் மிகப்பெரியவன். நம்மளையெல்லாம் அதனால தான் ஒன்றிணைச்சிருக்கிறான். இந்த கூட்டம் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட கூட்டமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் தெரியுமா? நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்குள்ளார நுழையும் போது ஏழைகளோடு சொர்க்கத்தில் நுழைவேன்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன் ஏழைகளோடு? ஏழையா இருந்து எதுவுமே இல்லாட்டியும் படைத்த இறைவனை நம்பி நல்லவனா வாழ்ந்து அதுலயும் நல்ல காரியங்களை செஞ்சு ஏழையாக இருந்தாலும் நல்லவங்களா இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். இருக்கிறதுலே மிக விலை மதிப்பானது ஏழையா இருந்தாலும் நல்லவங்களா இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களை தான் இன்னைக்கு நான் சந்திச்சிருக்கேன்னு நான் முழுசா நம்புறேன். நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க இனிமே நிறைய நற்காரியங்கள் செய்யறதுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க. நேத்து வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் முழுக்க 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 உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க. நீங்க ஒரு வேளை சோறாக்குறீங்களா, அதுல ஒரு கவலை சோற யாராவது ஒரு ஏழைக்கு கொடுங்க. அதை எல்லாராலையும் செய்ய முடியும்ல. பசியாற்றுவோம் திட்டம்னு வச்சு அந்த வேலையை தான் செய்ய தொடங்கி இருக்கிறோம். முதல் நாள் வெளியே கிளம்புறோம், ஆட்டோவை வர சொல்லிட்டோம். நம்ம ரிஸ்வானா சகோதரி, பெண்கள் பாதுகாப்பு குழுவின் தலைவி, வீட்டில் இருக்க கொஞ்சம் ரவையில உப்மா கிண்டி, கொஞ்சம் சேமியாவை கிண்டிட்டு, ஒரு 40 பொட்டலத்தை போட்டுக்கிட்டு, என்னென்ன வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கூடையில் அள்ளி போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பியாச்சு. முதல்ல நாங்கள் வெளியே கிளம்புனதுடைய அஸ்திவார பணி அதுதான். இன்னைக்கு வரைக்குமான வேலைகளுக்கு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்தது அந்த உப்மாவும் சேமியாவும் தான். அந்த 40 உணவை எத்தனை பேருக்கு கொடுத்தோம் தெரியுமா? குப்பை கூட்டிக்கிட்டு இருந்தாங்க, காக்கி கலர் கோட்டு போட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு தலையில கவர் போட்டுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு கவருக்கு 2 கவரா கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து முறுக்கு கொடுத்து பயங்கர சந்தோஷம். அவங்களுக்கு கையில சாப்பாடு முறுக்கும் கொடுத்ததுனால சந்தோஷம் கிடையாது, நம்மளையும் மதிச்சு கூப்பிட்டு மழைக்கு ஒதுங்கி இருந்தவளை கூப்பிட்டு இவ்வளவு அன்போட குடிச்சிட்டு போறாங்களே, அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோல இருக்கு, அவங்க சிரிப்பு அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது போதும் எங்களுக்கு. அதை தாண்டிய கூலி ஆண்டவன் தருவான். அப்படி ஆரம்பிச்ச பணிகளை தான் இவ்வளோ பேர் மக்கள் கஷ்டத்தோட இருக்கும்போது நம்ம இம்மிடியேட்டா சமைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி பொங்கல் சாம்பார் அன்னைக்கு மதியானம் கிண்டணும். அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத சோகங்க. சாப்பாட்டுக்கு இல்லாம மக்கள் கஷ்டப்படும் போது அந்த பசி கொடுமையை நினைச்சே பார்க்க முடியாது. இந்த மாதிரியான சமயத்துல எங்களால என்ன முடிஞ்சிச்சோ அதை செஞ்சோம். குறைஞ்சது ஒரு 5000 உணவு சமைச்சு கொடுத்துருவோம் இந்த வெள்ள காலங்கள்ல. அல்ஹம்துலில்லாஹ். சாமானே உள்ள லோடே இல்லைங்கிற காலத்துல தக்காளி கிடைக்கல குழம்பு வைக்கிறதுக்கு, வீடு வீடா போனேன், தக்காளி கொடுங்க தக்காளி கொடுங்க தக்காளி கொடுங்க அப்படின்ட்டு. தீவு தெருல எல்லா சகோதரிகளும் தக்காளி, 2 தக்காளி 3 தக்காளி 4 தக்காளி தக்காளியை போட, ஒருத்தவங்க மட்டும் 1 கிலோ தக்காளியை கொடுத்தாங்க. ஒரே ஆச்சரியம், என்னங்க 1 கிலோ தக்காளி கொடுக்குறீங்க? இல்ல, நேத்து தான் ஒருத்தவங்க இந்த வெள்ள காலத்துல யாராவது ஏழைகள் கேட்டால் இந்த 1 கிலோ தக்காளியை கொடுங்கன்னு கொடுத்தாங்க. நீங்க ஏழைகளுக்கு உணவு சமைக்கன்னு கேட்குறீங்களேன்னு சொல்லி கொடுத்தாங்க. கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துருச்சு. இறைவன் திட்டமிட்டு வேலை செய்கிறான், நம்மை அதில் கருவியாக்குகிறான். நம்ம இத்தினூண்டு கருவி மட்டும்தான். ஏற்கனவே எனக்கு தேவையான 4 கிலோ தக்காளியை வச்சுக்கிட்டு தான் வீடு வீடா என்னை அனுப்பிட்டு இருக்கிறான். அந்த 4 கிலோ தக்காளியோட வெஜிடபிள் பிரியாணி என்ற பெயரில் ஒரு காய்கறி சோறு அன்றைக்கு கிட்டப்பட்டது. சுபஹானல்லாஹ். அதை கொண்டுட்டு தான் அந்த குளம் சாகிபு அங்கெல்லாம் போனோம் உள்ள. இதோட சேர்ந்து பரிமார் தெருன்னு ஒரு தெருவுக்குள்ள இறங்கணுங்க. நான் என்னோட பதிவுலயே போட்டிருப்பேன், முழுக்க முழுக்க தண்ணி தேங்கி. என்னோட பதிவுலயே நான் போட்டது அதுதான். இராணுவ படை போல எங்கள் சகோதரிகள் பணி செய்தார். அவசர கால இராணுவ படை எப்படி வேலை செய்வோம் அப்படி எங்கள் சகோதரிகள் வேலை செய்தார்கள். இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் 30 பேர் நின்று, ஆட்டோ உள்ள வராது, சாமான உள்ள பூரா இறக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்து. சுபஹானல்லாஹ். அதனால இனிமே பொம்பளைங்களால என்னங்க செஞ்சிட முடியும் அப்படின்னு யாரும் தயவு செய்து கேட்காதீங்க. அல்லாஹ் நாடினால்
அன்னை கதீஜாவுக்கு நாடியதை போல, அன்னை ஆசியாவுக்கு நாடியது போல, அன்னை ஃபாத்திமாவுக்கு நாடியதை போல, அன்னை மரியமுக்கு நாடியதை போல நமக்கும் நாடும். நீ உயிரை பிறருக்காக அடமான வைக்க தயாரா இருக்கியா இல்லையா? அல்லாஹ் சொன்னபடி அது ஒண்ணுதான் கேள்வி. இறைவன் மிகப்பெரியவன். இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டித்தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிவாரண தொகை. கிரைண்டர், இட்லி பானையா இட்லி பானை, வெயிட் மிஷினா வெயிட் மிஷின், தையல் மிஷினா தையல் மிஷின், கேட்டவங்களுக்கு கேட்ட சாமானை வாங்கி. திருக்குறான்ல இறைவன் சொல்றான், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும், கைதிகளா இருக்காங்களே ஜெயில, அந்த கைதிகள், அவங்க குடும்பங்கள், அவங்க மேல கரிசனம் வைங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. அந்த ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உலகத்துல எங்கெல்லாமோ இருக்கிற யார் யாரோ, என்னப்பா ஒரு பெண்களோட டீம் களத்துல இறங்கி இவ்வளவு வேலை செய்யறாங்களேப்பா, நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணுமே, 5000 அனுப்பிடுவோம், 10,000 அனுப்பிடுவோம், 2000 அனுப்பிடுவோம். 50 ரூபா ஒருத்தர் அனுப்பியிருந்தார். திண்டுக்கல்ல கலெக்ட் பண்ண சகோதரி 10 ரூபாய் 10 பேர்கிட்ட வாங்கி சைன் வாங்கியிருந்தாங்க. 10 ரூபா. இன்னைக்கு உங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிற 8 லட்சத்துல அந்த 10 ரூபாயும் அந்த சகோதரியின் துவாவோடு கூடிய கையெழுத்தும் அடக்கம். மாஷா அல்லாஹ். இதுக்கு பேரு தான் குர்ஆனை பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது. ஓதுறோம், தொழுகையில படிக்கிறோம், தஃப்சீர் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். எப்ப வாழ்றது? இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, அன்றாட வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களை சந்திக்கும் போது பிராக்டிஸ் பண்றது குர்ஆனை. அப்படி எங்கெங்கயோ இருந்து 10 லட்சம் ரூபாயை அனுப்பி தர்றாங்க. அதுல தான் திருச்செந்தூர், காயல்பட்டினம், தூத்துக்குடி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்னு தேர்ந்தெடுத்து 100 குடும்பங்களுக்கு இன்றைக்கு நிவாரண தொகையும் அவங்க கேட்ட பொருட்களும், சிறு தொழிலுக்கான பொருட்களும் இன்னைக்கு வாங்கி தரப்படுது. நம்ம என்ன செஞ்சோம்? இப்ராஹிம் நபி தயாரா இருந்த மாதிரி களத்துல உயிரை பணயம் வைக்க தயாரா இருந்தோம். அதை தவிர வேற எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. அதைத்தான் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். நம்ம கிட்ட என்ன இருக்கு, இல்ல, முடியும், முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி நியத்தை வைங்க, அல்லாஹ் கபூலாக்குவான். நியத்தை வைங்க தெளிவா. என்னால் இன்னொரு உயிருக்கு, இன்னும் ஒரே ஒரு உயிருக்காவது ஏதாவது உதவியை செய்ய, ஏதாவது பாதுகாப்பு செய்ய நான் கருவி ஆகணும். அவ்வளவுதான் நியத்து, அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன செய்வான்? 700 பேருக்கு உதவி செய்ய வைப்பான். நீங்க ஒருத்தரை காப்பாத்தணும்னு நேத்து வைங்க, 700 பேருக்கு உதவி செய்ய வைப்பான். அப்படி களத்துல போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, உங்களுக்கு கிடைக்கிற மன நிறைவு இருக்குல்ல, இந்த வார்த்தையால சொல்ல முடியாது. நாங்க போயிட்டு கேஎம்டி வழியா வர்றோம், திருச்செந்தூர் போயிட்டு வர்றோம், ஆட்டோல தான். மழை, சரியான மழை. லிஃப்ட் கேட்குறாங்க ஒரு சகோதரி. லிஃப்ட் கொடுத்து ஆட்டோவில் ஏற்றிட்டோம். அவங்களுக்கு நாங்கள் ஒரு பிரெட் பாக்கெட்டை கொடுக்குறோம். ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த சகோதரி பிரெட் பாக்கெட்டை கொடுத்துட்டோம். கையெடுத்து கும்பிட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், கண்ணில் கண்ணீர் தண்ணி அவங்களுக்கு. அந்த நேரத்தில் அந்த ஒரு பிரெட் பாக்கெட்டு அவங்களுக்கு எவ்வளோ விலை மதிப்பானதுன்னு நமக்கு அவங்க கண்ணீர் சொல்லி கொடுத்துச்சு. கையெடுத்து கும்பிட்டாங்க. எனக்கு கண்ணீர் அடக்கவே முடியல ஆட்டோல வச்சு. ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டு, யாரோ கொடுத்த பிரெட் பாக்கெட்டை இப்படி எடுத்து இப்படி கொடுத்ததுக்கே கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரோட நன்றி செலுத்துறாங்களே. எல்லாத்தையும் கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? நான் என்ன வடிவத்தில் செலுத்திட முடியும்? பத்துமா? எப்படி செலுத்தினாலும் அந்த நன்றி பத்துமா? எல்லாம் நான் என்ன செய்வேன் அப்படிங்கும் போது கட்டுப்படுத்தவே முடியாத கண்ணீர். அத்தாட்சி. இது ஒவ்வொன்றும் அத்தாட்சி. இது ஒவ்வொன்றும் இப்படி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் எழுதுறதுக்கு ஒரு புத்தகம் அளவுக்கு இவ்வளவு செய்திகள் இருக்கு, அவ்வளவு செய்திகள் இருக்கு. நிறைய கேள்வி. பொறாமையில் இருக்கக்கூடிய பல பேர், எவ்வளவோ பேர் ஆலிமாக்கள் இருக்காங்க, எவ்வளவோ தாவா செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இவங்க இன்னைக்கு வந்தவங்க, இஸ்லாத்துக்கு இன்னைக்கு வந்த ஃபாத்திமா சபரிமாலாக்கு எப்படி இவ்வளோ சப்போர்ட்டு, எப்படி இவ்வளோ காசு கிடைக்குது, எப்படி இவ்வளோ சாமான் கிடைக்குது, எப்படி உங்களுக்கு இவ்வளோ புகழ் கிடைக்குது? இந்த கேள்வியை நீங்க ஒரே ஒருத்தவங்கிட்ட தான் கேட்க முடியும்.
படைத்த இறைவனிடம் மட்டும்தான் கேட்க முடியும். அதனை தாண்டி வரக்கூடிய விமர்சனங்களை நான் 2 நன்மையாக ஏற்றுக்கொண்டு கடந்து போகிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஜாமான் கொடுத்தவங்களுக்கு ஜாமான கையில கொடுத்துருவோம், வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். தொகையாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா, செக்கு. அந்த செக்கை நீங்க மாத்தி பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன தேவைக்காக கேட்டீங்களோ அந்த தேவையை 1 வாரத்துக்குள்ளாக நீங்க செஞ்சு வச்சிருங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம். வரலாமா? எல்லாரும் வீட்டுக்கும்? யாரெல்லாம் சாப்பாடு போடுவீங்க? ஆஷால் ஆஷால். எத்தனை குடும்பம், எனக்கு எத்தனை நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். யாரெல்லாம் சாப்பாடு போடுவீங்க? சுபஹானல்லாஹ். எல்லாரும் எந்த ஊர்ல? ஏரல்ல அவங்க இல்லத்தை பசியாற்றுவோம் இல்லமா மாத்துறாங்களாம். இங்க வச்சே சாட்சி சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ், சுபஹானல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். இதாங்க வெற்றி. நானே வந்து கஷ்டப்படுற நிலைமையில ஒரு உதவி தேடி வந்திருக்கிறேன், உதவி வாங்க வந்திருக்கிறேன். ஆனா நான் என்ன அறிவிக்கிறேன்? என்னோட வீட்டை பசியாற்றுவோம் இல்லமா நான் மாத்துறேங்க. இதுதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய அத்தாட்சி. இதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இதுதான் சமூகத்துக்கு நம்ம விமர்சனம் செய்பவர்களுக்கு நம்ம கொடுக்கிற பதில். நாரே தக்பீர். இறைவன் மிகப்பெரியவன். இதெல்லாம் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாதுங்க. இதெல்லாம் காசு கொடுத்து எதையாவது இழந்து இதை வாங்கிடலாம்னா வாங்க முடியாது. இறைவன் தரணும் நாடி நம்மளுடைய உள தூய்மையை பார்த்து இறைவன் தர்றதுக்குரிய பரிசுகள் இதெல்லாம் பெரியவன். அதனால உங்க எல்லார் வீட்டுக்கும் நாங்க வருவோம் இன்ஷா அல்லாஹ். 1 வாரம் டைம். என்ன நோக்கத்துக்காக வாங்கினீங்களோ அதை செஞ்சு வைங்க. நாங்க வந்து பார்வையிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணிக்குவோம். சரியா?